வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025, 26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜிண்டால்ஸா. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025, 26க்கும் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதனால ப்ரையாரிட்டி எடுத்து வச்சு நம்ம பார்க்குறோம். அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சம்மரி பார்த்துடலாம். இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸில் வந்து இந்த குவார்ட்டருக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்தில் ஆர்டர் புக்லன்னு பார்க்கும்போது மார்க்கெட் விசிபிலிட்டி அண்ட் ஆர்டர் புக்கில் வரும்போது ஹை ஆஃப் ஹை வந்து இயர் ஆஃப் ஹை, அது மல்டி இயர் ஆஃப் ஹையில் வந்து நான் நிறைய வருஷங்களை கம்பேர் பண்ணும்போது 19.25 இந்த குவார்ட்டர் செப்டம்பர் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்டர் புக் தான் இருக்கிறதுலே ஹை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த குவார்ட்டருக்கு பிறகு ஒரு வேலை ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக இவங்களோட இது மெயின் ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னாக்க சீம்லெஸ்ங்கும் போது அந்த வாட்டர் பைப் லைனுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஜல்ஜீவன் திட்டம் வந்து விகரஸாக நிறைய ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி சீம்லெஸ் பைப்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஸ்கோப் கிடைச்சிருந்துச்சு. இப்போ வந்து மேஜராக கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதோடைய டிமாண்ட் வந்து இவங்க சப்சிக்வெண்ட்டாக டைவர்சிஃபை பண்ண வேண்டியிருக்கு, நியூ மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அதில் இவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ கீ ப்ராஜெக்ட்ஸ் வின் அண்ட் எக்ஸ்போர்ட்னு பார்க்கும்போது இவங்க வந்து 6.22 லட்சம் டன்னு வந்து இவங்க ஹெலிக்கல் பைப்ஸ் சவுதி அரேபியாவோட வாட்டர் ப்ராஜெக்ட்டுக்காக இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ப்ரொடக்ஷன் Q3க்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இதில் ஒரு மேஜரில் 1/3 வந்து இவங்க வந்து உங்களுடைய டோட்டல் ஆர்டர் புக்கில் கிட்டத்தட்ட 1/3 30% வந்து சவுதி அரேபியாவோட அந்த வாட்டர் ப்ராஜெக்டே இதுக்கு வந்துருக்கு. கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் சீம்லெஸுக்கு வந்து அடிஷ்னலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1.5 lakhs tons வந்து பெர் ஆனம் அவங்க வந்து சீம்லெஸ் பைப்புக்கு வந்து கெப்பாசிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இது கெப்பாசிட்டிக்கு வந்து ஆயில், கேஸ் அண்டு இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கும் வருது, வாட்டருக்கு மாத்திரமே வரல. ஸோ இப்போ இந்த இதோடைய பைப்பிங் வந்து கூட போகிறதுனால ஒரு இவங்களுக்கு ஃப்யூச்சரில் சப்சிக்வெண்ட்டாக டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ ஃப்யூச்சரில் இப்போது ஒரு வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஆன இது ஸ்கோப் முடிஞ்சு இனிமேல் ஃப்யூச்சருக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். Q3க்கு பிறகு இவங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இவங்களோட இது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகிறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 261 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 162ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது அண்டர் வேல்யூ சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கு. கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ, 1 year ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லி காட்டிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயத்தில் 1 year பீட்டா ஸ்கோர் 1.97 அப்படிங்கும்போது ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுற மாதிரி தெரியுது. 20லேருந்து பார்த்தோம்னா 16னாக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 20% கிட்டக்க ட்ராப் ஆகுற மாதிரி தெரியுது. எகைன் திருப்பி 2027க்கு பிறகு இது பிக்கப் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ கரெக்ஷன் எந்த அளவுக்கு வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது ஆனுவலைஸ்டா ரெவென்யூ ஃபோர்காஸ்ட். அதே மாதிரி குவார்டர்லிக்கு வந்து இவங்கள்ட்ட இல்லை, டேட்டா இல்லை. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 50% கம்மியாகிற மாதிரி இருக்கு. குவார்டர்லிக்கும் இவங்க அனாலிசிஸ்ட் யாரும் இந்த சஜஷன் கொடுக்கல. ஸோ இப்போ இவங்க கீழே வரும்போது நமக்கு வந்து ஒரு தர தட்டிருச்சு வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு நமக்கு இன்னும் ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம். இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ங்கிறது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 23% வந்து கம்மியாயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 69% கம்மியாயிருக்கு. Q2 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 160 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் 64% கம்மியாயிருக்கு. போன குவார்டரை காட்டிலும் கம்மியாயிட்டு 151.9ங்கிற லெவலில் நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறாங்க. அதனால இபிஎஸ் உடைய லெவலும் 64% கம்மியாகி 2.4 அப்படிங்கிற லெவலுக்கு இபிஎஸ் எடுத்திருக்கிறாங்க. இபிஎஸ் உடைய டிடிஎம் 21.5 வந்திருக்கு. ஸோ இப்போ இது கிளியர் கட்டா
டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆகுது. இந்த 4 குவார்ட்டர் பார்ப்போம். 4 குவார்ட்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 30, 27, 26, 21ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டிக்ரீஸ் ட்ரெண்ட் வந்து ஸ்டாக்னேட் ஆகணும். ஸ்டாக்னேட் ஆயிட்டு எகைன் திருப்பி இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு மாறணும். அப்படி மாறும்போது நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். பார்ப்போம் எந்த இடத்துல இவங்களுக்கு தரத்தட்டு, எந்த இடம் வரைக்கும் தரத்தட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 0.09% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 19% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் 23% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 157.80, ஃபேர் பிரைஸ் 276, கரண்ட் பிரைஸ் 162. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 0.59ன்னு போகுது. ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர்லி வேல்யூ தான். சப்சிக்வெண்ட்டாக இவன் 0.25 வரைக்கும் இறங்குறானா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் இறங்கிட்டா 0.5 அப்படின்னு சொன்னாலும் இப்போ அதுவே ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, இப்போ இவன் 0.5 இருந்தான் அப்படின்னு சொன்னாக்க எங்கே போகுது, எங்கே வருதுன்னு பார்ப்போம். 0.5 இருந்தால் 138. ஸோ இப்போ 0.5யோட அவன் ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுக்கிறான், இல்லாட்டி நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்னா 138ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதுலேருந்து அவன் வந்து மேலே கொண்டு போகிறான 0.75க்கு ஒரு க்ரோத் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 207 அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். அதெல்லாம் இந்த வித்தின் த குவார்ட்டர் நடக்காது. இதெல்லாம் வந்து ஒரு லாங் டர்ம். ஒரு பக்கம் இறங்கிட்டு அடுத்த குவார்ட்டரில் நல்லா வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் க்ரோத் ஆகும். ஸோ இப்போ இதில் வித்தின் த குவார்ட்டரில் வந்து ஒரே டயத்தில் ஹை அண்ட் லோ கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய விஷயம்தான். பட் நார்மலாக அது வந்து ஒரு சைக்கிளுக்குள்ளே போகும். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்குது. ஸோ 0.75 0.1 வந்துச்சுன்னா 276, சாரி 1ன்னு வந்தால் 276. இப்போதைக்கு இவன் வந்து டிக்ரீஸ், அதாவது ஃபாலிங் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம எங்கே சப்போர்ட் எடுப்பாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இவங்களுடைய நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம இபிஎஸோடைய கரண்ட் இபிஎஸோடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் இபிஎஸோடைய டிடிஎம் 21.5, அது ஆவரேஜ் பண்ணும்போது 5.38ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற 7.9ஓட இது வந்து கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2.6 வந்து எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம இதுலேருந்து இன்ஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ அடுத்தடுத்ததில் பார்த்தோம்னா 4.60, அப்போ தேர்ட் குவார்ட்டருக்கு வரும்போது பார்த்தோம்னா 4.60 தான் எக்ஸிட் ஆக போகுது. இவன் இதே மாதிரி 4ங்கிற லெவல்லாம் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூமெண்ட் கிடைக்கலாம். 2ங்கிற லெவல் தான் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூமெண்ட் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 குவார்ட்டர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்களுடைய இது வந்து நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம். நம்ம இங்கே ரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கிறது S3லேருந்து S2 வரைக்கும். ஸோ S3 124லேருந்து 139, S3 S2ஓட மிட் பாயிண்ட் 165லேருந்து 184, S2 215லேருந்து 237. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிற அந்த குவார்ட்டருக்குன்னு பார்ப்போம். 203ல் ஓப்பன் ஆகிட்டு 213 வரைக்கும், அதாவது 215ன்னா 213.60 வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ மிட் பாயிண்ட்டை கீழே உடைச்சிட்டான். மிட் பாயிண்ட்டை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அடுத்தது S3 வரைக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ ₹2 முன்னாடின்னு வச்சா கூட 141லேருந்து கூட அவன் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்குறோம். ஏன்னா இங்கே ₹2 கம்மியாக எடுத்துருக்கிறான்ல, அதே மாதிரி இங்கே ₹2 கூட எடுக்கிறானான்னு பார்ப்போம். இல்லைனா S3ங்கிற இந்த ரேஞ்ச் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Q3லேருந்து நம்ம அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 30% வந்து சவுதி அரேபியாவோட கான்ட்ராக்டே இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய இபிஎஸோடைய லெவல் வந்து கொஞ்சம் டர்ன் ஆச்சுன்னா, நல்லா பாசிட்டிவாக டர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பார்ப்போம் அவங்க அடுத்த குவார்ட்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதுதான் இப்போதைக்கான சூழல். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.